இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 49 அதிகாரம் 15 திருவசனம். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருதாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் புனித ரோம்வால்டிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். நண்பர்களே, நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக அனுதினமும் ஜெபிக்கின்றேன். ஆகவே ஆண்டவர் இயேசு என்னை மறந்து விட்டாரோ என்று ஒரு நாளும் கலங்காதீர்கள். அவர் உங்களை மறக்கவே மாட்டார். தன் உள்ளங்கைகளில் உங்கள் பெயரை பொறித்து வைத்துள்ளாராம். எங்கே ஒருமுறை உங்கள் உள்ளங்கைகளை பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் கூட யாருடைய பெயரையும் பொறித்து வைத்ததில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு உங்கள் பெயரை தன் கையில் பொறித்து வைத்திருக்கின்றாராம். ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ என்கிறார். இதை சில கம்பேரிசன்ஸ் உடனே இன்றைய வசனம் நமக்கு அழகாய் எடுத்து கூறுகிறது. கேட்போமா? பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? தான் பெற்ற பிள்ளைக்கு பாலூட்டுகிற பல தாய்மார்கள் இதை கேட்டுக்கொண்டு இன்று இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பச்சிளம் பிள்ளையை நீங்கள் மறப்பீர்களா? குளிக்க சென்றால் கூட குழந்தை அழுவது போலவே நம் காதுகளுக்கு கேட்கும். இதை தாய்மார்களாகிய நாம் பலமுறை உணர்ந்திருப்போம். ஏன் தெரியுமா? அந்த தாயின் கான்ஷியஸ் மைண்ட் மற்றும் சப்கான்ஷியஸ் மைண்ட் இரண்டிலும் முழுவதும் குழந்தைதான் உள்ளதாம். குழந்தை குழந்தை குழந்தை. அடுத்தது, கருதாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ என்று கேட்கிறது வசனம். சில நேரங்களில் வீட்டில் உள்ள பெரியவர்கள், வேலையிடத்தில் உள்ளவர்கள் நம்மை ஏதாவது செய்துவிட்டால், பேசிவிட்டால், நம்மை எரிச்சல் மூட்டினால் அந்த கோபத்தை வைத்துக்கொண்டு, அந்த மனமடிவை வைத்துக்கொண்டு குழந்தையை தேவையில்லாமல் திட்டிவிடுவோம், அடித்து விடுவீர்கள். அதன் பிறகு மனம் பாரமாயிருக்கும். தூங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளையின் பச்சிளம் கால்களை கைகளை தடவி கொடுத்து கொண்டு அருகிலே அமர்ந்திருப்பீர்கள். தொட்டு தொட்டு முத்தம் கொடுப்போம். நாம் பாடுபடுவதும் உடல் வலி, சோர்வு இவற்றின் மத்தியிலும் ஓடி ஓடி உழைப்பதும் அந்த கருதாங்கிய பிள்ளைகளுக்குத்தானே. என்ன சொல்கிறீர்கள்? அப்படிப்பட்ட தாய் ஏன் தந்தையை மட்டும் விட வேண்டும்? தந்தையையும் சேர்த்துக் கொள்வோம். தன் உயிரான குழந்தையை மறந்தாலும் மறக்கலாமாம். நான் உன்னை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன் என்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் உண்மையுள்ள தகப்பன், தாயினும் மேலானவர். ஒரு தேவனாக உங்கள் கூடவே இருக்கின்றார். கைவிட மாட்டார், விட்டு விலகிச் செல்ல மாட்டார். எல்லாவற்றையும் செய்து தருவார், பராமரிப்பார். தாயினும் பெரியதான அன்பு கொண்ட ஒரு கடவுள் உங்கள் கூடவே இருக்கிறார். எனவே மன மகிழ்ச்சியாயிருங்கள். நீங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபித்திருக்கலாம். அவற்றிற்கு இன்று வரை பதில் வராததால் இயேசு என்னை மறந்து போனாரோ என்று நீங்கள் எண்ணலாம். அப்படி அல்ல நண்பர்களே. உங்கள் ஜெபங்கள், விண்ணப்பங்கள், கண்ணீர்கள், உபவாசங்கள் அனைத்தும் இயேசுவின் சமூகத்தில்தான் உள்ளது. பதில் தருவார். விசுவாசத்தை விட்டுவிடாமல் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஒரு தாயைப் போல ஆண்டவர் அரவணைத்து பதில் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, தாய் பால் குடிக்கும் தன் பிள்ளையை மறந்தாலும் நீர் இந்த எளியவனை மறக்க மாட்டீர். கருதாங்கிய பெண் தன் பிள்ளைக்கு இறங்க மறுத்தாலும் நீர் எனக்கு இறங்குகிறீர். அலாதி அந்த அன்பிற்காக நன்றி கூறுகிறேன். உமது அன்பை பெற நான் எவ்வளவாய் பேறு பெற்று இருக்கின்றேன் என்று நினைத்து நினைத்து உம்மை துதிக்கின்றேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.